பிரசாந்த், இது உங்கள் எஃப்எஃப்கே பிரசாந்த். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் டூர் வீடியோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிசி ஒன்று பில்டு பண்ணியிருக்கோம். அதுவும் யாருக்கிட்ட பில்டு பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஹாய் சோல்ஜர்ஸ். ஆமாம் கைஸ், நம்மளோட பிசியை பார்த்தீங்கன்னா நம்ம A2D நந்தா ப்ரோ அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா வந்து பிசியை வந்து பில்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக பிசி பில்டு பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நான் பண்ண தப்ப நீங்களாவது பண்ணாமல் இருங்க. ப்ளஸ் எக்ஸாக்டான ஒரு பிசியோட ரேட் எவ்வளோன்றது நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். அப்புறமா நம்மளோட ஹோம் டூர் கிடையாது, ரூம் டூரு. நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா லைவில் உங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக சும்மா ரூம் டூரை வந்து சும்மா காமிச்சிருப்பேன். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் வரும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் போடாமல் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்காக அப்படியே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே தட்டி விட்டுருங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி பில்டு பண்ணுறதுக்கு நம்ம A2D டீமை பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா பிசிக்கு ஒரு ரேட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு ரூம் டூருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாச்சுன்றதை சொல்கிறேன். ஆமாம், இப்போ எதுக்குறா உனக்கு பிசி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா லேப்டாப் தான் யூஸ் பண்ணி லைவ் போடுறேன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தடவை லைவ் போட்டுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிராஷ் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து வெளியே தள்ளி விட்டு லைவே கட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிசி வாங்கியிருக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூம் டூர் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிசிக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ரூமு. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணுது. என்னடா உனக்கு நரோட்டாவே நீ பார்க்க மாட்டே, அப்புறம்டா இட்டாச்சியோட வால்பேப்பர் வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இட்டாச்சி ஈவெண்ட் வர போயிட்டுருக்கு. சும்மா வந்து பார்த்து இந்த வால்பேப்பர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, அதனால் வச்சுருக்கேன். ஸோ இதோட டிஸ்பிளே குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் 2Kன்னு நினச்சேன் இந்த மானிட்டரு. பார்த்தீங்கன்னா வந்து HD மானிட்டர் தான் போல். அது பக்கத்தில் இன்னொரு லேப்டாப் இருக்குது பாருங்கள். இத்தனை நாள் நம்ம கை கொடுத்தது அந்த ஒரு லேப்டாப் தான். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் உழைச்சிது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டு மவுஸ் அதுக்குன்னு தனியாக வாங்கியிருப்பேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஃபை இருக்குது. மேலே வந்து ஆக்ட் ஃபைபர் நெட்டு, அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று போட்டு விட்ருவானுங்க. ஸோ அதனால் இருக்கட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து 2 ஒய்ஃபை வந்து போட்டு வச்சிருப்பேன். ஒன்று போனாலும் இன்னொரு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேப்டாப் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா பழைய ஒய்ஃபை ஏர்டெல் ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. மவுஸு கீபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனிலேருந்து தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேபினெட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸு. இந்த கம்பெனி நான் கேள்விப்பட்டதே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அது உள்ள பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்டு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த ரெட் கலர் லைட்டு கேட்கவே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த USB போர்ட் வேணால் வாங்கி போட்டிருக்கேன். ஏன்னா பின்னாடி இருந்து ஒயர் எடுத்துகிட்டு வர முடியாதுன்றதுக்காக கனெக்டர் வாங்கி ஸோ ஒயரை செட் பண்ணி இங்கே டபுள் டேப் அடிச்சிருக்கேன். அது நவுத்து கூட முடியாது. கேபினெட்டில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து USB போர்ட்டு, ஹெட்ஃபோனுக்கு போர்ட்டுன்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா என்னோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த IQ Neo 9 அந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன போட்டாலுமே முன்னாடி இருக்க அந்த இது பண்ண முடியல. ஸோ மதர் போர்டு கூட அட்டாச் ஆகிருக்க அந்த போர்ட்டில் மட்டும் போட்டால் மட்டும்தான் என்னோடய ஃபோன் எடுக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் ஹெட்ஃபோனுமே பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகலை. ஸோ முன்னாடி கொடுத்த 2மே பார்த்தீங்கன்னா எனக்கு வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் இங்கே நம்பர் 1 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஒரு ஹெட்செட்டு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. என்னன்னா இந்த சிஸ்டமுக்கு இந்த ஹெட்ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியாது. இல்லை நான் நேற்றே லைவ் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பேன். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. ஸோ அதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா USB போர்ட்டு போட்டு தனியாக வந்து ஆர்டர் பண்ணி வர வைக்கணும் போல். பெரிய தலைவலி ஆகி போச்சு. பிசி வாங்கினதை விட இதுக்கு வாங்குகிற காம்போனன்ட்ஸ் செலவு தான் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டே போகுது. ஸோ அதை விட முக்கியமான விஷயம், இத்தனை நாள் வந்து இந்த IQ Neo ஃபோனை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா வந்து லைவ்லேருந்து நம்ம எல்லாமே போட்டுட்டு இருந்தோம் முன்னாடி. ஸோ அந்த ஃபோனில் தான் இப்போலாம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபோன் தான் இது. இன்னொரு ஃபோன் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் படிக்கிறதுலாம் வச்சுப்பேன். இங்கே ஒரு குழந்தை பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது ஒன்றும் கிடையாது. அது உள்ளே என்னோட ஃபிங்கர் ஸ்லீவ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன். என்னோட ரூமில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் பார்த்தீங்கன்னா லைவில் தண்ணி குடிக்க போகிறேன்னான்னு சொல்லிட்டு போவேன். அங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ டக்குன்னு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியதான். ஏன்னா தண்ணி குடிக்கிறது நான் தனியாக வர ஒரு பக்கம் போனோம். ஸோ தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு போகிறது. அப்புறம் ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா தான். ஸோ நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோஃபாவில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவேன் கம்முன்னு. ஸோ இந்த சோஃபா ஒரு முக்கியமான ஆள். என்னன்னா இங்கே சேரையே காணுன்னா பறந்துக்கிட்டே லைவ் போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர் இருக்குது. இந்த செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேர் வந்து செட் ஆகலாம். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சேர் தான் இருக்குது. ஏன்னா கேமிங் சேர்லாம் 8000 9,000 வருது. ஸோ நம்ம வர பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து எனக்கு ஒன்றும் தேவைப்படுறது இல்லை. ஏன்னா நம்ம ஃபேஸ் கேம் லைவும் கிடையாது. இப்போ கேமிங் சேர் போட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா தேவைப்படுற பொருளை மட்டும்தான் வாங்கணும். இந்த அனாவசியமான செலவெல்லாம் வந்து தவிர்த்துப்போம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கேமிங் சேர் தேவையில்லை. ஸோ நான் வாங்கலை. அந்த சேரை வச்சா அது பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் ரூமை காலியாகவே காட்டுவோன்ட்டு காலியாக காமிச்சது. இது தவிர ரூமில் வேறு எதுவும் இருக்காது. மிஞ்சி போனால் அந்த சேர் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பிசியோட ரேட்டு இது எவ்வளோ பில்டு
பில்டு பண்ணன்றதை பார்க்கலாம். பிசி பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கா இல்லைன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிசியோட ரேட்டை பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இப்போ புதுசாக யாராவது யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிருக்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, இவ்வளோலாம் இருந்தால் தான் யூடியூப் சேனல் வந்து நடத்த முடியும் அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்டார்டிங் வந்து ஸ்டேஜில் வந்து யூடியூப் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு IQ Z7ன்ற ஒரே ஒரு ஃபோனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்கு, இதை வச்சு மட்டும்தான் லைவ் போட்டு வீடியோ ரெடி பண்ணி போட்டது. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கினது தான் இதெல்லாம். அப்புறம் வைஃபை வாங்கினேன், அப்புறம் லேப்டாப் வாங்கினேன், அப்புறம் இந்த கேமிங்க்குன்னு தனியாக ஒரு ஃபோன் வாங்கினேன், இப்போ வந்து சிஸ்டம் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன வாங்குவேன்னு தெரியாது, இல்லை யூடியூப் விட்டு போவேனான்னு தெரியாது. ஸோ நமக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு ரெக்கார்டை கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையோ இல்லை என்னையோ பிடிக்கும் அப்படின்னா ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் தான் பிடிச்சிருக்குன்றது. பிசியோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 7 கொடுத்துருக்காங்க. அப்புறம் மதர் போர்டு பார்த்தீங்கன்னா MSI B55M Pro. அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 GB ரேமு. அப்புறம் SSD பார்த்தீங்கன்னா வந்து 1 TB கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேஸு PSU அப்புறம் கூலரு எல்லாம் நார்மல் தான். மானிட்டரில் தான் பெரிய ட்விஸ்ட்டே வெடிச்சு விட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2K மானிட்டர்னு நினச்சேன், அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து HD மானிட்டர்ன்ட்டு. 2K பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியாது, அதாவது 2Kல நம்மளால் லைவே போட முடியாதுன்றது தான் உண்மை. சரிங்களா, அதனால் வந்து வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து அனுப்புறதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்குறது வந்து நல்லது. அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ஒன்று என்னது அப்படின்னா வந்து இந்த ஒரு பிசியை வந்து பில்டு பண்ணுறதுக்கு நம்ம சேனல்லேருந்து வந்த இன்கம் மட்டுமே வச்சு சேர்த்து வச்சு வாங்கினது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேனல் கிட்டே இருக்குது. ஒன்று FFK பிரசாந்த், ஒன்று FFK பிரசாந்த் ஷார்ட்ஸ், ஒன்று FFK பிரசாந்த் லைவு. ஸோ 3மே பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சேனல்லேருந்து வந்து இன்கம்மை சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளா தனியாக பில்டு பண்ணது. அதனால் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது வாங்கினது. ஸோ இதுக்கு எது ஆனாலுமே வந்து பிரச்சனை கிடையாது, இது நம்ம தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு இதுவே. ஸோ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து லைவில் வந்து ஸ்க்ரீன் மிரர் எப்படி ப்ரோ பண்ணுறீங்க, அது செட்டப் பண்ணி ஒரு லைவ் போடு சரி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க. அதையும் நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா காசு கட்டிலாம் நீங்கள் இது பண்ண தேவை, ஃப்ரீயாகவே வந்து நான் ஆன்லைன்லேயே வந்து ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ நல்லாவே குவாலிட்டியாகவே கொடுக்கும். ஸோ அதையும் வந்து வேணும்னா நான் கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் வந்து இன்கம் வீடியோன்னு கேட்குறீங்க. ஸோ இன்கம் வீடியோவும் போடலாம், அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ அதுவும் வேணா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிசி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா 71,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆச்சு. ஸோ இதை தவிர நிறைய காம்போனன்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் சொல்லிட்டு நிறைய செலவாச்சு. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உள்ள இன்க்ளூட் பண்ணலை. அப்புறம் கைஸ் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இத்தனை நாளாக என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. நான் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ நோட் பண்ணிங்கனாலுமே என்னோடதுன்னு சொல்லி நான் மீன் பண்ணிருக்க மாட்டேன். எப்போவுமே நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா 500K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது நம்ம சேனல், நம்ம ஒரு பிசி வந்து பில்டு பண்ணியிருக்கோம். ஆனால் கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும், நான் என்ன தான் உருண்டு போகிறேன்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலுமே ஏதாவது ஒரு குறையை பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறானுங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா 9 மணியில் இருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நான் இந்த சேனலுக்காக. ஏன்னா கிட்டத்தட்ட 3 சேனல் வச்சுருக்கோம், ப்ளஸ் லைவும் போடுறேன், மதியானமும் லைவ் வரேன், நைட்டும் லைவ் வரேன். காலையிலே பார்த்தீங்கன்னா 3-4 வீடியோ ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா 3 சேனலுமே போடணுன்ற மாதிரி வந்து கோல் வச்சுருப்பேன். ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எது தான் பண்ணாலுமே ஏதாவது ஒன்று வந்து கமெண்ட்டு எதனா ஒருத்தவனாவது வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் போவான். ஏன் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது சத்தியமாக எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நன்றி கைஸ்.